Taste the Daily. தற்போது ஒரு அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் தமிழக அரசு 1998ஆம் ஆண்டில் வழங்கிய வீட்டுமனை பட்டாவை தற்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ரத்து செய்து மற்றொருவருக்கு வழங்கியதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அடுப்பு, சட்டி, பானை, விறகு உள்ளிட்ட பொருட்களுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள், வணிகர்கள் படும் இன்னல்கள் குறித்து வாரம் திங்கட்கிழமை மனு அளிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை செட்டிநாயக்கம்பட்டி, ஆலக்குவார்பட்டி, ஏடி காலனி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது இருப்பிடத்தை விட்டு தற்போது சட்டி, பானை மற்றும் விறகு மற்றும் சமையலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, கடந்த 1988 தற்போது இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு, அதாவது தந்தை வழங்கிய வீட்டுமனை பட்டாவை தற்போது மகன் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பிடுங்கி விட்டதாக கூறி தற்போது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் இந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை தற்போது மற்றொருவருக்கு வழங்கிவிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது தொடர்பாக கடந்த வாரம் திங்கட்கிழமை அன்று இதேபோல் இந்த பகுதி மக்கள் இந்த 3 பகுதியைச் சேர்ந்த செட்டிநாயக்கம்பட்டி, ஆலக்குவார்பட்டி, ஏடி காலனி பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்து தங்களுக்கு உரிய விசாரணை நடத்தி தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த பட்டாவை மீண்டும் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருந்த நிலையில் இந்த அரசு ஆனது எந்த விதமான செவிசாய்த்து அதற்கான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தற்போது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் சட்டி, பானை மற்றும் விறகு, அதுபோக சமையலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, காய்கறி அனைத்தையும் கொண்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை தடுத்து நிறுத்திய பணியில் இருந்த அந்த காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தற்போது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. நிர்வாகத்திறனற்ற இந்த ஸ்டாலின் அரசு பொதுமக்களை நிம்மதியாக, அதாவது கொடுத்த வீட்டுமனை பட்டாவை பறித்து மேலும் நடுத்தருவில் விட்டுவிட்டதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மஞ்சுளா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பழனி முத்துக்குமார்.